ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் காஷ்மீர் இளைஞர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற முகாமின் ஒரு பகுதியாக சென்னையில் உணவு திருவிழா இன்று நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்துடன் கலாச்சாரம், மொழி, பாரம்பரியம், கல்வி, உணவு என பல துறைகளின் சிறப்பை அறிந்து கொள்ளும் வகையில் இளைஞர் பரிமாற்ற முகாம்கள் வழிவகுக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர் ஆகியவை ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் இணை மாநிலங்களாகும். மத்திய உள்துறை அமைச்சகம், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகம், நேரு யுவகேந்திராவுடன் இணைந்து இந்த இளைஞர் பரிமாற்ற முகாம்களை நாடு முழுவதும் நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள 6 மாவட்டங்களான அனந்த்நாக், குப்வாரா, பாராமுல்லா, பட்காம், ஸ்ரீநகர் மற்றும் புல்வாமா ஆகிய மாவட்டங்களில் இருந்து சேர்ந்த 132 இளைஞர்கள் சென்னை அடையாறில் உள்ள இளையோர் விடுதியில் இந்த கலாச்சார பரிமாற்ற முகாமில் பங்கேற்றனர். அதன் ஒரு பகுதியாக உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் காஷ்மீரின் பாரம்பரிய உணவுகளான காஷ்மீரி புலாவ், காஷ்மீரி கவா தேநீர், காஷ்மீரி டோஷ் உள்ளிட்ட உணவுகளை இளைஞர்கள் 6 குழுக்களாக பிரிந்து தயாரித்தனர். 11 மசாலா பொருட்கள் காஷ்மீரி கவா தேநீர் தயாரிப்பது எவ்வாறு என்று பாராமுல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த குழுவினர் விளக்கினர். We have made kahwa. Kahwa in Kashmiri means 11. We have made this kahwa with 11 ingredients. 11 ingredients are there being displayed on the table. Cashew nuts, but the main is saffron. This is often served to the guests as a welcoming gesture in our culture. It has many health benefits. It boosts immunity as it is rich in antioxidants. It is good for our skin health. It brings glow on the face. பின்னர் தயாரிக்கப்பட்ட உணவுகளை பேட்ரிஷியன் கல்லூரியில் காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தினர். அதேபோன்று கல்லூரி மாணவர்களும் தமிழ் கலாச்சார உணவுகளை காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்களுடன் பரிமாறிக்கொண்டனர். இதுகுறித்து பேசிய பேட்ரிஷியன் கல்லூரி மாணவர்கள் இது கலாச்சார பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். காஷ்மீரில் இருக்க யூத் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கல்ச்சுரல் ஆஸ் வெல் ஆஸ் ஃபுட் அந்த நாலேஜும் அந்த அதோடைய ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸும் தரத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆஸ் வெல் ஆஸ் காஷ்மீரில் இருக்க கல்ச்சுரல் ஃபுட் ஆஸ் வெல் ஆஸ் அவங்களுடைய கல்ச்சரும் அவங்க நமக்கு காட்டுறதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நமக்கு வந்து போத் கல்ச்சுரல் நாலேஜ் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜ் நமக்கு கெயின் பண்ணுறோம். 7 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.